வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பதாக இருந்து கைவிடப்பட்ட திரைப்படம். தலைப்பே மாசா இருக்கே, வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் செம்ம மாஸ் காம்போ அப்படின்னு பெயர் பெற்ற காம்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வெற்றிமாறன் காம்போ தாங்க. இவர்கள் இணைவரும் முதல்ல இணைந்த திரைப்படம் தான் பொல்லாதவன். முதல் படத்திலேயே இந்த கூட்டணி வெற்றியை தன் வசப்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ஆடுகளம், வடசென்னை, அசுரன் அப்படின்னு இவங்களோட வெற்றி தொடர்ந்துக்கிட்டே வருது. இவர்களோட கூட்டணியில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வடசென்னை 2 படத்தில் தனுஷும் வெற்றிமாறனும் எப்போது தான் இணைவாங்க அப்படின்னு ரசிகர்கள் உச்சகட்ட எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் பழைய பேட்டி ஒன்றில் வெற்றிமாறன் பேசிய விஷயம் இப்போ தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அந்த பழைய பேட்டியில் வெற்றிமாறன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷை வச்சு வேங்கை சாமி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு படத்தை இயக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். அந்த கதை வேறொருவரோட கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த படம் அதுக்கப்புறம் நடக்கலை. இதேபோல் தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிற திரைப்படமும் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பதாக இருந்ததாம். அதன் பின் அந்த படம் கைவிடப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை படத்திற்காக தனுஷை வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் கூட நடந்ததாம். மேலும் அதுக்கப்புறம் அந்த கதை தான் சித்தார்த் நடித்து உதயம் என்கட்சி 4 அப்படின்னு தலைப்பில் வெளிவந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.